Good morning, children. In the water lesson, what is the next subtopic we are going to learn means water management. Okay. So about 97.5% of the total water available on the earth is too salty to be used for drinking and irrigation. What is the net meaning, children? நம்ம அர்த்தில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்ல 97.5% வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5% தான் என்ன இருக்குனாக்கா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 68 ஃப்ரெஷ் வாட்டரில் ஓகேங்களா 68.7% எங்கே இருக்குனாக்கா frozen ice caps and glacier and a remaining 30.1% occurs in the groundwater. புரியுதுங்களா? அதாவது 2.5% தான் ஃப்ரெஷ் வாட்டரு. அதில் அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எடுத்துக்கிறாங்க 2.5%. அது வந்து டிவைட் பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 68.7% வந்து ஃப்ரோசன்னா என்னன்னாக்கா ஐஸ் கியூப்ஸ் மாதிரி இருக்கும். அது எங்கன்னாக்கா ஐஸ் கேப்ஸ் அண்ட் தென் கிளேஷியர் ஐஸ் மவுண்டெயின்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரிமைனிங் 30.1% எங்கே இருக்குன்னா கிரவுண்ட் வாட்டர் அர்த்தத்துலேயே இருக்கும் இல்லையா, நம்ம போர்வெல் போட்டு கூட எடுக்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த ரிமைனிங் 1.2% ஆஃப் வாட்டர் and 30.1 occurs in the groundwater. Out of the remaining 1.2% is the water. Okay va? So about 0.9% occur as moisture in soil, air and in the bodies of the living organisms. இது மட்டும் இல்லாமல் ரிமைனிங் ஓகே 0.9% ஆஃப் த வாட்டரில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாய்ச்சர் கண்டென்ட், நம்ம வாட்டர் வேப்பர் கேஸ் இருக்குது இல்லைங்களா, ஏர் இருக்கு இல்லையா, அதுலேயும் வாட்டர் இருக்குது, சாயிலையும் வாட்டர் இருக்குது, அப்புறம் ஈவன் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் பாடியில என்ன இருக்குனாக்கா வாட்டர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த ரெஸ்ட் 0.3% கான்ஸ்டிடியூட்ஸ் ஃப்ரெஷ் சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ் such as river and then lake. இது மட்டும் இல்லாமல் ரிவர் அண்ட் லேக்னுடைய சர்ஃபேஸில் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3%. ஸோ பை திஸ் it is clear that a very small fraction of water is available for uses of human being. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 97.5% சால்ட்டியாக இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 2.5% தான் இருக்குது. அந்த 2.5%ல நிறைய வந்து ஐஸ் கேப்ஸ் ஆகும், ஐஸ் மவுண்டைன் ஆகும், கிளேசியராக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்துக்கும் போது நமக்கு லேண்டில் இருக்கிறதோ இல்லை ரிவர் லேக்கில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ யூ ஷுட் வாண்ட் டு யூஸ் த வாட்டர் இன் த கரெக்ட் வே. Clear children? So the following figure shows the percentage of distribution of total available water. Listen children, you see the picture, you observe carefully children. So in the first figure what they will be explained means total global water. If you see means in the total global water how much percentage of water wherever it was present, that means in which are the source of the water it was present. Okay, if you're seeing means in the ocean it contains 97% of the water. Then other saline water how much percentage it was present means 0.9%. And then it in the global how much percentage of the fresh water is there means 2.5% only. Clear? Next one in the fresh water. Okay, so how much percentage of the water will be present wherever it was present means the glaciers and then ice caps 68.7% of the water is present. And then groundwater. Okay, in the groundwater how much percentage is present means 30.1%. And then surface are the other fresh water. If you're seeing means how much percentage is there means 1.2%. I think that you can clear. டோட்டலாக குளோபில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. சரிங்களா? அதில் ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெங்கே எவ்வளோ இருக்குன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சர்ஃபேஸ் வாட்டரில் கிரவுண்ட் ஐஸ் கேப்ஸ் அண்ட் தென் பெர்மோஃப்ராஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் கேப்னா ஐஸ் மவுண்டைன் இருக்கும் இல்லையா லேண்டில், அதுலேயும் பெர்மோஃப்ராஸ்ட்னாக்கா அர்த்தனுடைய ஒரு பார்ட்டு அது வந்து என்ன வாட்டர் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். சரிங்களா? லேயராக அப்படியே ஃப்ரோசன் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குனாக்கா 69.0% இருக்குது. நெக்ஸ்ட் லேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா
20.9% இருக்கு. அட்மாஸ்பியர்ல ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 3% இருக்கு. இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற 3% இருக்கு இல்லையா, அந்த 3% வாட்டர் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாயில் மாய்ஸ்சர், அதாவது நம்மளுடைய சாயில் இருக்கு இல்லையா, மண் இருக்கு இல்லையா, அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குனாக்கா 3.8%. நெக்ஸ்ட் ஸ்பாம்ஸ் அண்ட் தென் மார்ஷஸ், அந்த சதுப்பு நில காடுங்க மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிற இடத்துலக்கா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.6%. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஆறுங்களா, அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குனாக்கா 0.49%. அதுக்கப்புறம் லிவிங் திங்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னாக்கா 0.26%. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃப்ரெஷ் வாட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிளானிங், டெவலப்பிங் அண்ட் மேனேஜிங் த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வாட்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, சரியா. அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், கரெக்டாக அது வந்து கரெக்டாக யூசேஜ் பண்ணுறதை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணணும், சரியா. இது கரெக்டாக நம்ம வாட்டர்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான், இதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத வந்து மேனேஜ் பண்ணணும், சரியா. ஸோ அந்த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் த வாட்டர் ரிசோர்சஸ், ஆப்டிமம்னா என்னது, மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் த வாட்டர் ரிசோர்சஸில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எதுக்காக யூஸ் பண்ணணுன்றது பிளான் பண்ணுறோம், அந்த ஆக்டிவிட்டிக்கு தான் பேர் என்னன்னாக்கா வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட்டர் விச் இஸ் obtained naturally from ice sheets, okay, ice caps, glaciers, icebergs, ponds, lakes, rivers, streams and அண்டர்கிரவுண்ட் ஆர் கால்ட் அஸ் த ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது எங்கே இருக்கிற வாட்டர்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஐஸ் கேப்ஸ்லாம் தெரியல, ஐஸ் மவுண்டெயின், கிளேசியர்ஸ், அது உறைஞ்சி இருக்கும் இல்லையா, ஃப்ரோசன் ஃபார்மில் இருக்கிற எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் லேக்கு, ரிவரு, ஸ்ட்ரீம்ஸ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு சால்ட். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்னா பார்த்தீங்கன்னா அதில் சால்ட் இருக்கும், பட் அந்த சால்ட்னுடைய குவான்டிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், nowadays we don't get enough rainfall and except few most of the rivers are drained. அப்படின்னா என்னங்கம்மா, நமக்கு ரெயின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நிறைய ஆறுங்க நம்மளுடைய குளோபலில் இருக்குது, ப்ளஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் எப்படி இருக்குனாக்கா ட்ரையாக தான் இருக்குது, காஞ்சி போய் வறண்டு போயிருக்குன்னு அர்த்தம், சரியா. ஒரு சில ரிவரில் மட்டும் தான் என்னது வாட்டர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ டியூ டு recent changes, okay, in the climate, we don't have water in lakes and then ponds. So people in many countries suffer because they don't have water even for the basic needs. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்படி வாட்டர் இல்லாமல் ரிவர்லாம் காஞ்சி போய் கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டியூ டு த கிளைமேட்டிக் சேஞ்ச். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் கூட வாட்டர் இல்லாமல் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வி நீட் டு மேனேஜ் த அவைலபிள் வாட்டர். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன வாட்டர் கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க, மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Children, in the fresh water management, about the rainwater harvesting you are going to learn. Okay, so the process of collecting rainwater from the rooftop of the building is called the rainwater harvesting. அப்படின்னா என்னது, அதாவது இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த ரூப் டாப், இதுதான் அந்த பார்ட்டுக்கு பேர் தான் அது ரூப் டாப். டியூரிங் த ரெய்னி சீசன் இங்கே வர வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னன்னாக்கா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்க. ஓகே, so in this system rainwater is stored into a storage tank for later use. இதை கலெக்ட் பண்ண வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்னு ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, பின்னாடி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரெயின் வாட்டர் அவைலபிள் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் அரௌண்ட் த பில்டிங்ஸ் மே ஆல்சோ பி ரீசார்ஜ் இன்டு த கிரவுண்ட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டும்தான் ரூப்பில் வர ரெயின் வாட்டர் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலெக்ட் பண்ணி
ஃபர்தர் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹவுஸஸ் சுற்றிலாம் கூட ரெயின் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதனுடைய யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது என்ன ஆகும், அப்படியே சாயில்குள்ளே அப்சர்வ் ஆகும். அப்போ என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் த அனதர் மெத்தட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு leads the nation in implementing a rainwater harvesting program. So it has made it mandatory for all houses and buildings in the state to install rainwater harvesting facility. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஒன் எவ்ரி ஒன் கேன் சேவ் த வாட்டர். ஸோ யூ கேன் இம்ப்ரூவ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஆல்சோ ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அட்வான்டேஜஸ்னால் அதனால வர யூசஸ்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். First one, rainwater harvesting can reduce a flooding in the cities. அதாவது ஒவ்வொருத்தரும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற வீட்டுக்கிட்ட வர ரெயின் வாட்டர் வந்து வெளியில் போகாமல் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வச்சுட்டாங்கன்னா எங்கன்னா ஃப்ளட் இருக்குமா, ஃப்ளட்னு என்ன தெரியல, வெள்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ தண்ணி இல்லையா, அது மாதிரி ஃப்ளட் ஆகாமல் என்ன பண்ணலாம், சிட்டிஸில் ஃப்ளட் ஆகாமல் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் ஒன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி அப்படியே அடிச்சுட்டு ஓடும்போது என்ன ஆகும், சாயிலுடைய டாப் பார்ட்டும் அந்த மட்டும் என்ன ஆகும், அதன் வாட்டரோட மூவ் ஆகும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் லெவல் கேன் பி இன்க்ரீஸ்ட். அப்போ அந்த வாட்டர் ரெயின் வாட்டர் சாயில்குள்ளே போகும்போது அது என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போகும். அதாவது தட் மீன்ஸ் இட் என்டர் இன் டு த அதர் பார்ட் ஆஃப் த சாயில், டீப்பர் பார்ட் ஆஃப் த சாயில். ஸோ வி கேன் இன்க்ரீஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன், கிரவுண்ட் வாட்டர் கேன் பி கன்சர்வ்டு. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கன்சர்வ்னு நம்ம என்ன வந்து பண்ண சேவ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் கேன் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரோத். அது சாயிலுக்குள்ளே போகும்போது அதில் வர பிளான்ட் எல்லாம் அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு அதனுடைய க்ரோத்தும் நம்மளால என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம் இஸ் த பாண்ட். ஓகே, a farm pond is a structure dug out of on the earth. அப்படின்னா என்னது, பாண்டுன்னா என்ன தெரியுங்களா, குளம். இது என்ன பண்ணுவாங்க, பூமி இருக்கும் இல்லையா, தட் இஸ் அர்த் இருக்கு இல்லையா, அதை வந்து நோண்டி எடுத்து பள்ளமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி மேக் பண்ணுறதுக்கு தான் என்ன பேருனாக்கா பாண்டு சொல்லுவாங்க. இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா மேபி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரெயின் இஸ் ஸ்டோர்ட் இன் த ரெயின் இஸ் ஸ்டோர்ட் இன் இட் ஃபார் இரிகேஷன் பர்பஸஸ். இந்த பாண்டில் எதுக்காக நம்ம வாட்டர் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க ரெயின் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரிகேஷன் பர்பஸ். இரிகேஷன் என்னது, அக்ரிகல்ச்சரில் பிளான்ட்ல வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த பாண்டில் வந்து வாட்டர் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் சரௌண்டட் பை த ஸ்மால் பண்ட் அண்ட் விச் ப்ரிவென்ட் எரோஷன் ஆன் த பேங்க் ஆஃப் த பாண்ட். அதாவது இது சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வந்து கட்டியிருப்பாங்க, சரியா. எதுக்காக, அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து மரம் கூட இருக்கும் ஒரு சில இடத்துல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து எரோஷன் ஆகாமல், இந்த மண்ணெலாம் அப்படியே அரிக்காமல், அப்படியே நிறைய மழை பெய்யும் போது என்ன ஆகும், அப்படியே வாட்டர்லாம் வெளியே வந்துட்டு அந்த மண்ணில் அரைச்சிட்டு போயிடும் இல்லையா, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், த சைஸ் அண்டு டெப்த் ரெக்யர்மெண்ட் ஆஃப் the size and depth of the pond depends on the type of the soil. அதாவது ஒரு பாண்டோடைய டெப்த்னா அந்த ஆழம் இல்லையா, அதனுடைய சைஸ் மேபி ஸ்மாலராக இருக்கலாம், இல்லை பிக்காக இருக்கலாம். அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த சாயில். எந்த சாயிலில் வந்து நம்ம இந்த பாண்டை மேக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட டெப்த் அண்ட் தென் சைஸ் வந்து இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிக்யர்மெண்ட் ஆஃப் த ஃபார்மர், இட்ஸ் யூசஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸவேஷன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ரிக்யர்மெண்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ், அதாவது இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னாக்கா அந்த ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி தான். அவங்க எவ்வளோ வாட்டர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர்ஸ் வந்து இந்த பாண்ட்லேருந்து வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட், வாட்டர் இஸ் கன்வே டு த ஃபீல்டு மேனுவலி பை பம்பிங் ஆர் பை போத். அதாவது மேனுவலாகவும் எடுத்து ஊற்றிக்குவாங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா பம்ப் பண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பாண்ட் வாட்டர்ல வந்து வாட்டர் வந்து பிளான்ட்க்கு வந்து சப்ளை பண்ணிக்குவாங்க. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே,
So used water from any combination of activities such as domestic, or otherwise it is called as the houses, industrial, commercial, agriculture is called as waste water. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, இந்த பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீதி இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் தான், அதுலேருந்து வேஸ்ட்டாக கிடைக்கிற வாட்டருக்கு தான் என்ன பேர்னாக்கா வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த வாட்டர் released after using for laundry, bathing, dishwashing, and then டாய்லெட்ஸ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். இந்த வாட்டர்லாம் எங்கேருந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பஸ் லாண்ட்ரி, பாத்திங், டிஷ் வாஷிங் அண்ட் தென் டாய்லெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். இண்டஸ்ட்ரியில் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து குளிக்கிறதுக்கோ இல்லை வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை பாத்திரம் கழுவுறதுக்கோ அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ லாண்ட்ரினா துணிங்கெல்லாம் துவைச்சிட்டு அதில் கிடைக்கிது இல்லையா. ஸோ அதிலிருந்து நமக்கு திரும்பி வேஸ்ட்டாக கிடைக்கிற வாட்டருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த வேஸ்ட் வாட்டர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ஆல்சோ இன்க்ளூட் ரெயின் வாட்டர் that has been accumulated pollutants as it runs into the rivers, lakes and then oceans. இது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் வாட்டர் நம்ம எது சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் இருக்கும் இல்லையா. இப்போ ரெய்னி சீசனில் வந்து ரெயின் வாட்டர் வரும். அந்த ரெயின் வாட்டர் என்ன ஆகுனாக்கா அந்த ரெயின் வாட்டரோட கிரவுண்டுக்கு வரும். அந்த கிரவுண்டில் வரும்போது என்ன நிறைய பொல்யூட்டன் சப்ஸ்டன்ஸ் விச் காசிங் த பொல்யூஷன் அதனோட மிக்ஸ் ஆகிடும். அது மிக்ஸ் ஆகிட்டு ரிவர் வாட்டராகவும் ரிவரில் போகும். ரிவர்லேருந்து லேக்ஸு அதுக்கப்புறம் ஓஷன்ஸ்க்கெலாம் போகும். நெக்ஸ்ட்டு பொல்யூட்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பொல்யூட்டட் த வாட்டர் பொல்யூட்டட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து லேக்கு, ரிவர், அந்த ஓஷன்ஸ்லாம் என்ட்ராகுது சரியா. ஸோ பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நத்திங் பட் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் கண்டாமினேட் வாட்டர். அன்வான்ட்னா இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட்டு. ஸோ நம்ம ஹவுஸ் ஹோல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, டிட்டர்ஜென்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன ஆகும்னாக்கா நம்ம வாட்டரோட கண்டாமினேட் பண்ணிடும். கண்டாமினேட்னா அதோட கலந்து அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணிடும், பொல்யூட் பண்ணிடும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த பியூரிஃபை அண்டு ப்ரொடெக்ட் வாட்டர் ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட். அதாவது கோல்னா ஏன் நம்ம வேஸ்ட் வாட்டர் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து மேனேஜ் பண்ணுறோம், அதனோட யூஸ் என்ன, அது அப்படி வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணி அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் ரீயூஸ் பண்ணுறோம். ரீயூஸ்னா அகெயின் திரும்பி அந்த வாட்டரை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ஆல்சோ மஸ்ட் பி க்ளீன் பிஃபோர் இட் ஃப்ளோஸ் இன்டு ரிவர்ஸ், லேக்ஸ் அண்டு ஓஷன். அது ஒரு பர்பஸ்க்கு ரீயூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்த வாட்டர் ப்ளஸ் நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ளோ பண்ண வைக்கலாம். எங்கன்னாக்கா ரிவர்லேயோ, அது கலக்கிறது ரிவர் வாட்டர்லேயோ இல்லை லேக் வாட்டர்லேயோ ஓஷன் வாட்டர்லேயோ கலக்கும் போது அந்த வாட்டரும் பொல்யூஷன் ஆகாமல் நம்மளால என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இப்போ வாட்டர் வந்து வேஸ்ட்டாக இருக்குது, வேஸ்ட்டு அது கலந்துருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம பியூர் வாட்டராக, பியூர்னு சொல்ல முடியாது, அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரலி வேஸ்ட் வாட்டர் இஸ் ட்ரீட்டட் பை ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் processes using filtration, sedimentation, adding cow dung powder and bacteria. So this method is followed in industries. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன் சரிங்களா. அது கூட வந்து ஒரு சில கவுடங்க் அது மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் பாக்டீரியாவும் ஆட் பண்ணுறாங்க சரியா. ஸோ இந்த டயக்ராமில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இப்படி தான் இந்த அப்பாரட்டஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பைப்ஸ் டேக் வேஸ்ட் வாட்டர் டு ட்ரீட்மெண்ட்டு சென்டர். இதுதான் ட்ரீட்மெண்ட் சென்டர். அந்த பைப் மூலயமா என்னவாகும் வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி ஸ்டேஜ் போகும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டு, ஓகே
ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா செகண்டரியிலேருந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் ரிமூவ் ஆன பிறகு அந்த வாட்டர் நெக்ஸ்ட் ரிவரில் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இதனால் நம்ம வேஸ்ட் வாட்டர் வந்து சம் அதர் பர்பஸ்னால யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்ஷூர் தட் த என்விரான்மெண்ட் இஸ் க்ளீன். வேஸ்ட் வாட்டர் அங்கங்கே ஃப்ளோ ஆகாமல் என்விரான்மெண்ட்டை நம்ம அதை ரியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஒன்லி வாட்டரை கண்ட் இருக்கலாம். அதனால் நம்ம என்விரான்மெண்ட் என்ன இருக்கும், க்ளீனாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தெர் இஸ் நோ வாட்டர் பொல்யூஷன். ஸோ அப்போ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் வாட்டர் சோர்ஸஸில் கலக்காமல் இருக்கிறதால என்ன ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் வந்து தடுக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் ப்ரிவென்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ். இப்போ வாட்டரில் வந்து கலந்துச்சுன்னா அது மூலயமா நமக்கு ஒரு சில டிசீஸ்லாம் வரும் இல்லையா, வாட்டர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் என்ஷூர்ஸ் தட் there is adequate water for irrigation. இது மூலமா என்ன ஆகுதுன்னா, அடிக்குவேட்னா கரெக்டான தேவையான வாட்டர் மட்டுமே நம்மள என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக அந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. The next subtopic, desalination of sea water. Desalination, D means removal, salination means salt. Okay va? So removal of salt from the sea water, that process only are called as what, desalination. So desalination is an artificial process of converting saline water or otherwise sea water into fresh water. புரியும் நினைக்கிறேன். டீசலைனேஷன்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி, இதில் யார் ப்ராசஸ், இதில் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா, சலைன் வாட்டர்னா சால்ட் இருக்கிற வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ த காமன் டீசலைனேஷன் ப்ராசஸ் ஆர் டூ டைப்ஸ், தட் இஸ் அ டிஸ்டிலேஷன் அண்ட் தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். காமனாக டீசலைனேஷனில் அதில் 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்டிலேஷன், செகண்ட் வந்து reverse osmosis. So the process in which both evaporation and condensation go side by side is called as the distillation. Distillation first processல 2 process நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, first one evaporation, the second one என்னன்னு பார்த்தீங்கன்னா condensation. இது ரெண்டுமே simultaneously side by side நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். எவாப்ரேஷனா தெரியும் இல்லைங்களா, என்ன ஆகும், லிக்விட் வந்து கேஸஸாக மாறும். கண்டென்சேஷன் வந்து அந்த கேஸஸ் அகெயின் வில் பி கன்வெர்டட் இன்டு த லிக்விட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபோர்சிங் water under pressure through a semi-permeable membrane. So the tiny pores in the membrane allow water to pass but exclude most salt and minerals. So the reverse osmosis process helps to solve the வாட்டர் ஸ்கேரசிட்டி ப்ராப்ளம். நல்லா கவனிங்கம்மா. செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இல்லையா. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்ன, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும் சரிங்களா. அதில் அந்த மூலயமா என்ன பண்ணுவாங்க, வாட்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் அண்ட் மினரல்ஸ்லாம் அப்சர்வ் ஆகிட்டு ஒன்லி வாட்டரை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அந்த வாட்டரை வந்து நம்ம சம் அதர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஓஷன் வாட்டர். இதில் என்னன்னாக்கா ப்ரீ ட்ரீட்மெண்ட், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், தென் கண்டிஷனிங் அண்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட், அப்புறம் யூஸ் பண்ணுறது. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதில் என்னது ஃபில்ட்ரேஷன் அந்த செடிமெண்டேஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. செகண்ட் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது இந்த மெம்பரேனுக்குள்ளே இந்த பேக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற சால்ட்டு மினரல்லாம் அப்சர்வ் ஆகிடுது. அப்படி அப்சர்வ் ஆனாலும் அதில் வந்து ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா, அதை கில் பண்ணுறதுக்காக டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஏஜென்ட் வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்க. அதுவும் கில் ஆகிடுச்சுன்னா அப்போ வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும், அந்த வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.